Hi babes, welcome back to my channel Drama Love Shifa Revenge Love episode 6. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்காலில் லிங்க் இருக்கும் பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஷீவை பக்கத்தில் வந்து அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு வரான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறான் போல். அது வெய்க்கு புரிஞ்சுடுது. இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு அப்படின்னுட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறான். அப்போ வெய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே ரொம்ப சூடாக இருக்குது. ஏன்னா ஷீ அந்த இடத்துல பாம்பு வளர்க்குறான்ல, பாம்பு நல்லா வளர்கிறதுக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். அதனால் அந்த வீட்டையே அவன் ஹாட்டாக தான் வச்சுருக்கான். என்னடா அது இவ்வளோ ஹாட்டாக இருக்குது, தண்ணி கூட சூடாக தான் இருக்குது அப்படின்ட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஃப்ரிட்ஜில் இவன் செஞ்சு கொடுத்தால அந்த சுகர் கேண்டீஸ் அதை அவன் பத்திரமா வச்சுருக்கான். அதை பார்த்ததுமே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அப்படின்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னது போய் அவன் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கா அப்படின்னுட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஷீ அங்கே வரான். இவன் ஃப்ரிட்ஜை பார்த்தது ஷீயும் பார்த்துடுறான். அவன் ஸ்மைல் பண்ணுறதை பார்த்தது இவனுக்கு ஸ்மைல் வருது. அப்புறம் இவனை பார்த்ததுமே அவன் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடுறான். பசிக்குதுன்னு சொன்னால இதெல்லாம் உன்னோட ஃபேவரட் திங்ஸ் அப்படின்னு நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அப்புறம் ஷீ குளிக்க போயிருக்கான் போல். அப்போ வெய் நினைக்கிறான், பேசாமல் இப்போயே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாமா, இல்லைனா வேறு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஷீயோடைய ஃபோனுக்கு டெக்ஸ்ட் வருது. யார் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான்னு எடுத்து பார்த்தா யூ தான் பண்ணியிருக்கான். அவள் ஷீயை ஹப்பின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததுமே வெய்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. 3 வருஷமாக என்னை டேட் பண்ணியிருக்கான், என்ன ஹப்பின்னு சொன்னதில்ல, அதுக்குள்ளே இவனை ஹப்பின்னு சொல்கிறாளே அப்படின்னு கடுப்பாக அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ குளிச்சுட்டு ஷீ வெளியில் வந்துடுறான். பைபிளில் வந்த உடனே வா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனை தள்ளி கிஸ் பண்ண போகிறான். என்ன ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ன உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்க, நான்லாம் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஷீ வெய்யோட இடுப்பில் கை வைக்க அவனுக்கு ஒரே கிச்சு கிச்சு ஆகிடுது. சிரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். என்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொன்னான், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு ஷீ கேட்க வெய் அவனை தள்ளி விட்டுட்டு அவன் மேலே இவன் வந்து உட்காந்துட்டு, இது வரைக்கும் நீ எத்தனையோ பசங்க கூட இருந்திருக்கேன், ஸோ உனக்கு நான் வந்து 10ல் ஒரு 11 தான் இருப்பேன், ஆனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், ஸோ பேசாமல் நான் வேணா ஒன்றை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன பண்ண போறியா, அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னுட்டு அவனை திருப்பி படுக்க வச்சுட்டு அவன் பேண்ட்டை கழட்டதுக்கு ட்ரை பண்ணுறான். உடனே வெய் கத்துறான், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாத, இப்போ மட்டும் நீ என் கூட ஏதாச்சும் பண்ண அப்புறம் உனக்கு எனக்கும் உள்ளே இருக்கிறது வெறும் ஃபிசிக்கலாக தான் இருக்கும், என்னால் எப்பயும் என் மனசில் உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே அவன் கடுப்பில் வெய்யோட டிக்கியை பிடிச்சி அழுத்துறான். பாத்தியா, இப்போ கூட நீ என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஸ்ரீ வேறு வழி இல்லாமல் அவனை விட்டுட்டு எந்திரிச்சிடுறான். உடனே சிரிச்சுக்கிட்டு திமிரா எந்திரிச்சு அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு வெய் சொல்கிறான், பேசாமல் நீ இப்படி யோசிச்சு பாரு, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டையே டேட் பண்ணிக்கும், அதே நேரம் எப்போல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து என்ன மீட் பண்ணு, என்ன ஓகேவா அப்படின்னு சும்மா ஒரு கிண்டலாக கேட்குறான். உடனே ஷீ அதுக்கு ஓகே சொல்கிறான். என்னது ஓகேவா, விட்றா என்ன அப்படின்னுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். அடுத்த சீனில் 2 பேரும் ஒன்றா பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஒன்றான்னா சும்மா பேச்சுக்கு தான் ஒன்றா. இவன் இந்த பக்கம் தலை வச்சிருக்கா, அவன் அந்த பக்கம் தலை வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வர ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தூக்கத்துலேயே இந்த பக்கம் திரும்பி படுத்துடுறான், அதாவது ஷீயை பார்க்குற மாதிரி. அப்போ அவனுக்கு லைட்டாக முழிப்பு வர அவன் கண்ணை திறக்கிறான். அவன் சத்தத்தை கேட்டு ஷீயும் முழிச்சிடுறான். அப்போ வெய் தூக்கத்தில் ஷீயை பார்த்ததுமே அவன் கனவுன்னு நினச்சிக்கிட்டு, நான் இந்த அளவுக்கா நடிக்கிறேன், என் கனவுலேயே இவனே வரானே அப்படின்னு வாயாலேயே சொல்லிட்டு தூங்கிடுறான். அவனுக்கு எதுவும் தெரியல. ஆனால் அவன் பேசுனதெல்லாம் ஷீக்கு நல்லாவே கேட்குது. என்ன ஆக்டிங்குன்னு சொல்கிறான், என்கிட்ட என்ன மறைக்கிற அப்படின்னு தூக்கத்துலேயே அவன்கிட்ட கேட்குறான். அப்புறம் அவனை பார்த்ததுமே ஷீக்கு அப்படியே பாசம் பொங்கி வந்துருச்சு போல். பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போத்தி விட்டுறான். அப்படியே அவன் மேலே கையை போட்டுட்டு, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால, இப்போ நமக்குள்ளே நீ ஏதாச்சும் பண்ணினா நமக்குள்ளே இருக்கிறது வெறும் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும்னு அது ஞாபகம் வர அவன் மேலேருந்து கையை எடுத்துடுறான். அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சு வெய் கிளினிக்கு வரான். அப்போ அங்கே ஷியாவை பார்த்ததுமே, ஷா இங்கே வாயேன், என் இடுப்பில் கை வை அப்படின்னு சொல்ல அவனும் கை வைக்கிறான். எனக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, ஆனால் அவன் இடுப்பில் கை வச்சா மட்டும் நமக்கு ரொம்ப கிச்சு கிச்சாகுது, ஏன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஷியா வெய்யை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட பேசுகிறான். டேய், எனக்கு ஒரு செம மேட்ரு கிடச்சிருக்குடா,
ஆனால் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த குவாஷிங்க்கும் ஷீஷிங்க்கும் நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, அவங்க 2 பேரும் லவ் ரைவல்ஸ். அதாவது அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட லவ் எனிமிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, காலேஜ் படிக்கும்போது ஷீச்சங் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான். அதே பையனை குவாஷிங் கரெக்ட் பண்ணிட்டான். ஸோ அப்போ இருந்து இந்த ஷீச்செங்கு குவாஷிங் யாரை கரெக்ட் பண்ணாலும் அவங்கிட்ட இருந்து ஷீச்செங் அவங்கள கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். இதுதான் இந்த 6 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. வெறும் ஒரே ஒரு டைம் அவன் ஏமாத்தினதுக்கே அவன் 6 வருஷமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இனிமேல் என்ன பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஷியாவ் சொல்கிறான். அப்புறம் அந்த குவாஷிங்கை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, யார் நீ அப்படின்னு அவன் கிண்டலாக கேட்குறான். அப்புறம் அடுத்த சீனில் வெய் அவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ மறுபடியும் அங்கே நிறையா gift வச்சுருக்குது. என்னம்மா gift நிறையா இருக்குது, மறுபடியும் ஷீ கொடுத்தானா அப்படின்னு கேட்க, ஆமாம் நேற்று ஷீயே வந்து கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, மறுபடியும் மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து இப்படி ஃப்ரீயாக gift வாங்குறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வாங்கக்கூடாதுல்ல, பேசாமல் நான் அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச சோளம் நிறையா இருக்குல்ல, அந்த காணை வேக வச்சு கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போதே வெய்க்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. அப்புறம் அவங்க கொடுத்த காணை கொண்டு வந்து அவன் ஷீ கிட்ட கொடுத்துட்டான் போல. ஷீ உடனே ஹாப்பியாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட் அங்கே வரான். எனக்கு ஒன்று வேணும், நான் ஒன்று எடுத்துக்குவா அப்படின்னு எடுக்க போகிறான். உனக்கு வேணும்னா போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றான், இதெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த பாம்பு மேட்ரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. கேஃபட்டேரியாவில் இருக்க 2 ஷெஃபுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ ஷீக்கு கால் வருது. வேய் தான் கால் பண்ணியிருக்கான். அவனுடைய பாம்பு பண்ணையில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பாம்புங்கள்லாம் என்னை ரொம்ப டயர்டாக்குது. இன்றைக்கி நான் பாம்போடைய எக்கு எடுக்க போனேன். அப்போ ஒரு பாம்பு என்னை கடிச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். என்னது கடிச்சிருச்சு அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்க, இல்லை கடிக்கலை, அதுக்குள்ளே நான் கையை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நாளைக்கு மழை வரும், நீ எங்கே போனாலும் கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஷீ சொல்கிறான். அதை கேட்டு வெய் கேட்காத மாதிரி, சரி சரி நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு கட் பண்ணிடுறான். ஷீ பேசிட்டு திரும்பி பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, வர வர நீங்கள் ஃபோனில் நல்லா பேசுகிறீங்களே, இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டீங்க, இப்போல்லாம் 1/2 hour பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு அவனை அனுப்பி வச்சுட்டு ஷீ சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அந்த காணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே குவாஷிங்குடைய ஆள் குவாஷிங் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களோட ஆள் அதான் ஷியாவ், அவன் உங்களை பற்றி கேட்டான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா விஷயம், என்னை பற்றி மட்டும் கேட்டானா இல்லை ஷீச்சங்கை பற்றியும் கேட்டானா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஷீச்சங்கை பற்றியும் கேட்டான் தான், ஆனால் நான் எதுவும் சொல்லலை, அப்படியே மழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்படின்னா நம்ம அவனுடைய கிளினிக் பக்கமாக போகலாம், நம்மளை பார்த்தா கண்டிப்பாக அவன் நிற்க வச்சு பேசுவான் பாரு அப்படின்னு சொல்கிறான். இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஷியாவுடைய கிளினிக் பக்கமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஷியா இவங்களை கண்டுக்காத மாதிரி அவனுடைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கான். அப்போ இவங்க 2 பேரும் சரி வாடா போகலாம் அப்படின்னு காரை எடுக்க போக உடனே ஷியா ஓடி போய் நில்லுங்க நில்லுங்க அப்படின்ட்டு குவாஷிங் கிட்ட, உனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான நோய் இருக்குது, நீ இந்த மாதிரி வெளியில் சுற்றக்கூடாது, என் கூட உள்ளவா, நான் எப்படி உன்னை ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு எப்படியே பேசி உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படின்னா குவாஷிங் சொன்னது கரெக்டாக நடந்திருக்கு. உள்ளே போயிட்டு என்னோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரொம்ப நாளாக ஸ்னேக் வளர்க்குறியாமே, உனக்கு ஸ்னேக்னா ரொம்ப பிடிக்குமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் ஸ்னேக் தான் வளர்த்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு நீ கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே குவாஷிங் பக்கத்தில் வந்து ஷியாவுடைய தொடையில் கை வச்சு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு பண்ணிடலாம் அப்படின்றான். மெதுவாக அவன் கையை தட்டி விட்டுட்டு, ஆமாம் நீ எப்போ இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வளர்க்குற அப்படின்னு கேட்க, நான் காலேஜ் டேஸ்லேருந்தே வளர்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். காலேஜுன்னு சொன்னதுமே உடனே ஒருவேளை ஷீச்சங்களுடைய பழைய லவரை பற்றி ஏதாச்சும் சொல்லுவா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஷியாவ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் அதை பற்றியெல்லாம் சொல்லாமல் அவனுடைய பாம்பு வளர்த்த கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும்தான் பாம்பு வளர்த்தியா, இல்லை உன் கூட வேற யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக இருந்தான் ஒருத்தவன், அவனை உனக்கு கூட நல்லா தெரியும், வேற யாரு, ஷீச்சங் தான் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதானா அப்படின்னு ஷியாக்கு புஷ்ஷுன்னு ஆயிடுது. ஆனால் இப்போ ஸ்னேக் வச்சுருக்கிறது நான் மட்டும்தான், ஏன்னா ஷீச்சங்களுடைய ஸ்னேக்ஸ் தான் எல்லாம் அவங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தூரத்துல இருந்து வெய் ஒட்டு கேட்டுட்டு இருந்தான் போல. அவன் உடனே வெளியில் வந்து, என்ன சொன்ன, அவனுடைய ஸ்னேக்ஸ் எல்லாம் அவங்க அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாரான், எதுக்கு அப்படின்னு கேட்க, அவன் அவங்க அப்பா சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான்.
அவருடைய ஃபேக்ட்ரிக்கு வரமாட்றான், ஆஃபீஸ்லேயும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்றான். அதுக்காக தான் அவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணாரு. அப்போ தான் நான் ஒழுங்காக வேலைக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவங்க அப்பா அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் எடுத்ததுக்காகத்தான் அவன் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தானான்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்கிறான். உடனே வெய்க்கு இங்கே நடக்கிற எதுவுமே புரியல. வெய் ஷீயோட கம்பெனிக்கு போகிறான். அங்கே ஷீயோட ஃப்ரெண்டு இருப்பான்ல, அது அவன் கூட ஒருத்தவன். அவன்கிட்டே போய் பேசுகிறான். உங்களுக்கு ஷீயை ரொம்ப நாளாக தெரியும்ல, ஷீயோடைய அப்பா சொல்லி தான் அவன் இந்த கம்பெனிக்கு வந்தானா அப்படின்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்கிறான். அப்படின்னா இந்த கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவன் மற்ற டிபார்ட்மெண்ட்க்கு மாறி மாறி போயிட்டே இருக்கானே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அவங்க அப்பா பண்ணுற பிளான் தான், இவங்க அப்பா தான் அடிக்கடி வேணும்னே அவனை மாற்றிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வெய்க்கு எல்லாமே புரியுது. ஏன்னா இத்தனை நாள் வெய் வந்து ஷீக்கிட்ட பழி வாங்குறதுக்கும் அவனை புலி பண்ணுறதுக்கும் தானே அவன்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் அவனுக்கு தெரியுது, அவனுக்கு வெய்யை பற்றி எந்த விஷயமே ஃபஸ்ட்டு தெரியலன்னு. சரி நான் வரேன் அப்படின்னு அவன் கிளம்பி போனதுமே அவனுக்கு இன்னொரு கால் வருது. யூ கால் பண்ணுறான். அந்த யூ கால் பண்ணிவிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு கேட்க, சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்றா இவன். இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக நான் எப்போ ஷீக்கு கால் பண்ணாலும் ஷீயோட கால் பிஸி பிஸின்னு வருது. அவன் வேறு யாராச்சும் பொண்ணுங்க கூட பேசுகிறானா? அப்படி இருந்தால் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்களேன், நான் கண்டிப்பாக அந்த பொண்ணை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சும்மா அழுதுகிட்டே நடிக்கிறான். அதுக்கு இவன், இல்லை சிஸ்டர், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல, அவள் கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறான். வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ மனசுக்குள்ளெல்லாம் இங்கே நடந்தது தான் ஞாபகம் வருது. இவனுக்கு பாசமாக நெத்தியில் மருந்து தடவி விட்டது, அப்புறம் இவனுக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னால பிஸ்னஸ் விஷயத்தில் அது, அப்புறம் இத்தனை நாளாக அவன் இவங்கிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டான், அதெல்லாம் ஞாபகம் வர நம்ம அவனுக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். பாவம், அவனுக்கு நம்ம யாருன்னே தெரியல. நம்மளுடைய எக்ஸ்ன்னு அவனுக்கு தெரியாது. அவன் தெரியாமல் நம்மளை மீட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வெறும் ஒரு கோ இன்சிடென்ஸ் தான். நம்ம தான் அவன் நம்மளை புள்ளி பண்ணுறான்னு தப்பாக நினச்சிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி போய் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட சாரி கேட்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அவனுடைய வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னு தெரியல. அப்போ அவங்ககிட்ட பேசுறதுக்கு வெய் வரான். வெய் உள்ளே வந்ததுமே, இப்போ நான் அவங்ககிட்ட பேசுகிற மூட் இல்லைல்ல, நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வெய் கேட்காம அங்கேயே உட்காந்துட்டு, நீ எங்கிட்ட என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு வெய் சொல்ல, பனிஷ்மெண்ட்டா உனக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அவன் கையை பிடிச்சி தரன்னு இழுக்க போகிறான். ஆனால் அங்கே இருந்த கதவுல அவன் தலை இடிச்சிடுது. உடனே அவன் தலை என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். அப்போ வெய் சொல்கிறான், என்னோட காயம் அப்படியே மறுத்து போயிருந்துச்சு, இப்போ நீ மருந்து தடவுனதால அது சென்சிட்டிவ் ஆகிட்டு இன்னும் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ஷீக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வெய்யை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்கிறத கேளு, இன்னைக்கு ஒரு நாள் என்னை தனியாக விடும், நாளைக்கு காலையில் நானே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, வெய்யும் ஒன்றும் சொல்லாமல் போய் வெளியில் போய் நின்றுக்கிறான். கதவை சாத்திடுறான். கொஞ்ச நேரம் அவன் வெளியிலே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஷீயை கதவை திறந்து கையை பிடிச்சி அவனை உள்ளே இழுத்துக்கிறான். அப்புறம் அவன் ஏன் சோகமாக இருக்கான் அப்படின்ற சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பெட் ஸ்னேக் வச்சுருக்கான்ல, அதான் லிட்டில் ஜெலசின்னு. அதுக்கு இன்றைக்கி பர்த்டேவாமாம். எப்படி பர்த்டேனா, அந்த ஸ்னேக்கை இவனுடைய எக்ஸு, அதான் ஷியாவ் சொன்னால ஒரு கதை, அந்த எக்ஸு தான் இவங்கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கான். அவன் ஃபஸ்ட் டைம் ஸ்னேக் கொடுக்கும்போது அந்த ஸ்னேக் ரொம்ப குட்டியாக என் கைக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ இவன் இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டான், 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நல்ல வேலை, எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டான், இல்லைன்னா நான் மட்டும் அவனை என் நேரில் பார்த்தேன் கொன்னே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீ எப்பயாச்சும் உன்னுடைய லவ் எனிமையை நேரில் பார்த்து சிரிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் மனசுக்குள்ள, இப்போ நான் அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வெய்யை பொறுத்த வரைக்கும் ஷீதான் அவனுடைய லவ் எனிமி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க, நான் 6 வருஷமாக அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் யாரை சொல்கிறானா, குவாஷிங்கை தான். ஏன்னா ஷீச்சங்கை பொறுத்த வரைக்கும் குவாஷிங் தான் அவனுக்கு லவ் எனிமி. அப்புறம் ஷீச்சங்கு அவன் மேலே கையை போட்டுட்டு, ஆனால் நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப க்ளீன், நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்க. வெய்க்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்துது, நம்மளே அவனை ஏமாற்றிட்டு தானே இருக்கோம் அப்படின்ட்டு பட்டன் அங்கேருந்து எந்திரிச்சிட்றான். இல்லை நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு தண்ணி குடிக்கும்போது டஸ்ட்பினில் அவன் கார்ன் கொண்டு வந்தால, அந்த கார்ன் எல்லாம் சாப்பிட்டு போட்டு வச்சிருக்குது. அதை பார்த்ததுமே அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. பாவம், இவன் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறான் போல. அப்புறம் சோகமாக வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஒரே அழுகையாக வருது. அப்போ சொல்கிறான்,
நான் அவனை லவ் பண்ணும்போது என்னென்னமோ நினச்சேன் தெரியுமா? என் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். அதெல்லாம் இப்போ நினச்சா எனக்கு ஏதோ ஃபூல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே வெய் அழுதுகிட்டு இருக்கான். வெய்யோட மனசுக்குள்ளேயே அதுதான் தோணுது. நானும் அதானே நினச்சேன். ஏன்னா ஷீயும் அவனுடைய பாய் ஃப்ரெண்டை 3 வருஷம் டேட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் இவனும் 3 வருஷம் தானே டேட் பண்ணியிருக்கான். நானும் யூயும் அவ்வளோ லவ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணவே போயிட்டோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் அழுகுறத ஷீ பார்த்துடுறான். நான் என்னுடைய சோக கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன்டா அழுகுற அப்படின்னுட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அதுக்கு வெய் அழுதுகிட்டே, நான் ஒன்றும் உன் கதைக்காக அழுகலை, நான் என் விஷயத்த நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எதை நினச்சி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ஷீ கேட்க, அது வந்து நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே அவன் ஃபுல்லாக குடிச்சிருந்தால அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே தூங்கிடுறான். அடுத்த நாள் கிளினிக்கில் வெய்யும் ஷியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷியாவுக்கு பலூன் ஊதி கொடுத்துட்டு இருக்கா இவன். அப்போ வெய் நடந்த விஷயத்த சொல்கிறான். ஆக்சுவலாக ஷீச்செங்க்கு நான் யாருன்னே தெரியாது, என்னுடைய எக்ஸு தான் யூயுன்ற விஷயமும் தெரியாது. ஸோ அவன் என்னை அடிக்கடி வந்து புள்ளி பண்ணதெல்லாம் வெறும் அவனாக பிளான் பண்ணதை நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் வெறும் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். அவன் என்னை கொஞ்சமும் புள்ளி பண்ணலை. ஸோ அதான் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, என்ன பண்ண போகிற அப்படின்னு அவன் கேட்குறான். அதான் பேசாமல் எல்லாத்தையும் விட்டுறலான்னு இருக்குன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு யூயுக்கிட்டேருந்து கால் வருது. யூயுடைய நம்பரை பார்த்ததுமே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது யூயுன்னு. ஆனால் யூயுக்கு இது வெய்யோடைய நம்பருன்னு தெரியாது. அவன் எப்படியோ யாரோ ஒரு பையன்கிட்ட பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி கால் பண்ணியிருக்கான். இது வந்து வெய்யோடைய புது நம்பரு. அதனால் யூயுக்கு இது வெய்யோட நம்பருன்னு தெரியல. அவன் கால் பண்ணிவிட்டு யார் அது அப்படின்னு கோவமாக கேட்க, வெய் யார் அது அப்படின்னு இவன் கேட்குறான். பையன் வாய்ஸை கேட்டதே அவன் செம்ம கடுப்பாயிடுறான். ஒரு பையனா நீ, ஒரு பையனா இருந்துட்டு என் ஆளை என்கிட்ட இருந்து பிரிக்கிறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச அவன் பேசுகிறான். அவன் பேச பேச அது வந்து வெய் தான் அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்சிடுது. நீயா, நீ எதுக்குடா என் பாய் ஃப்ரெண்ட்டை பேசுகிற? என்ன என் பாய் ஃப்ரெண்டையும் பிரிக்கலான்னு பார்க்குறியா? இனிமேல் அவனுக்கு கால் பண்ண அப்படி இப்படி நான் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கேன். இவன் கடுப்பாயிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். என்னடா இப்போ என்னடா முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷியாவு கேட்க, நான் அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றான் கோவமா. அடுத்த சீனில் கிளினிக்கில் ஒரு குட்டி பொண்ணு ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி ஷா எப்படியோ ஊசி போட வச்சு அனுப்பிடுறான். அதெல்லாம் தூரத்துல இருந்து குவாஷிங் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ குவாஷிங் பக்கத்தில் வந்து இவங்கிட்ட பேச இவன் அவனை கண்டுக்கவே மாட்டான். அப்போ குவாஷிங் கேட்குறான், என்னாச்சு இப்போ என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்? என்கிட்ட இருந்து கறக்க வேண்டியதெல்லாம் கறந்தாச்சா? இப்போ என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அதான் நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறான். எப்படி நம்ம பிளான் இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஷியாவோட மனசுல தோணுது. ஆனால் அப்பயும் ஷியா அவங்ககிட்ட எந்த பதிலும் சொல்லாமல் சும்மா இருக்க வாஷிங் கேட்குறான், ஆமாம் உன் ஃப்ரெண்டு வெய் எங்க? அவன் வேணுமுன்னே தானே என் ஃப்ரெண்டு ஷீச் என் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுடைய எக்ஸ் யாருன்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே இவனுக்கு பக்குன்னுது. அடுத்த சீனில் 2 பேரும் ஒன்றா ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஷியா அவன் பாட்டுக்கு, ப்ளீஸ் நீ ஷீச்சங்கிட்ட எதையும் சொல்லிடாத, வெய் இதை வேணும்னு பண்ணலை, அவன் தப்பாக நினச்சிக்கிட்டான், ஸோ ப்ளீஸ் நீ ஷீச்சங்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். வாஷிங் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அங்கே இருந்த ப்ரானை உரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலேருந்து ஒரு ப்ரானை எடுத்து இவன் வாயில் ஊட்டி விடுறான். வெறும் பேசிக்கிட்டே இருக்காத, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்ல அந்த ப்ரானை சாப்பிட்டதுமே ஷியாவுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. பரவாயில்லையே, இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு சீக்கிரமாக அதை எடுத்து சாப்பிட்றான். அம்மா இந்த சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, நீ எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, என் கம்பெனியில் இதுக்குன்னு ஒரு ரிசர்ச் டீம் இருக்காங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்க நல்ல ரெஸ்டாரண்ட்டெல்லாம் எனக்கு தெரியும், அப்படின்னா நீ வேணால் டெய்லி என் கூட வா, இதே மாதிரி நான் உனக்கு டெய்லி ஒவ்வொரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஷியாவு சந்தோஷமா, அப்படின்னா டெய்லி நீ எனக்கு ஃப்ரீயாக சாப்பாடு வாங்கி தருவியான்னு கேட்க, ஏன் வெறும் சாப்பாடு வேணாமா, வேற ஏதாச்சும் நம்ம பண்ணலாமா அப்படின்னு குவாஷிங் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறான் ஷியாவ். அப்புறம் அவன் சாப்பிட்ட அதே ரெஸ்டாரண்ட்லேருந்து அவன் வெய்யுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். வெய்யை அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல, இந்த சாப்பாடு உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ ஷீக்கிட்ட பேசினியா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை நான் பிஸியாக இருந்தேன், அதனால் அவனுக்கு கால் பண்ண முடியலன்னு சொல்கிறான். பிஸியாக இருந்தியா இல்லை உனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சா அப்படின்னு அவன் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, அவனும் தானே எனக்கு கால் பண்ணலை அப்படின்னு சொல்ல, சரி என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்குறான்.
அப்போ வெய் அன்னைக்கு நைட்டு நடந்ததை சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு ஷி அவங்ககிட்ட அவனோட எக்ஸ் லவர் விஷயத்தெல்லாம் சொன்னால, அதை கேட்டதுமே ஷியாவ் சொல்கிறான், ஒருவேளை அவனோட எக்ஸை பற்றி அவங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ணால, அதனால் அவன் வெக்கப்படுறான் போல் அவங்ககிட்ட பேசுறதுக்கு. அவன் ஒருவேளை எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறான், அதான் அவனுக்கு கால் பண்ணாமல் இருந்திருப்பான். வேணும்னா நீ கால் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல, உடனே வெய்ய அவனுக்கு கால் பண்ணுறான். அவன் காலுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பட்டுன்னு அவன் கால் அட்டன் பண்ணிடுறான். எங்கே இருக்க நீ அப்படின்னு வெய் கேட்க, நான் இங்கே வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் சொல்லு, இல்லைன்னா நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஷீ சொல்ல, ஷீயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருடா அது, ஷீ இவ்வளோ சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா இவ்வளோ நேரம் அவன் ஃபோனை கட் பண்ணியிருப்பானே அப்படின்னு கிண்டல் பண்ண, கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கடா அப்படின்ட்டு அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வெய் சொல்கிறான், அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்ல, அப்போ நீ உன்னோட எக்ஸை பற்றியெல்லாம் என்கிட்ட சொன்னல, அதை பற்றி தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போதே ஷீ பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்படின்னா நீ சொன்னது கரெக்டு தான்டா, அவன் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறான், அதான் என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்கே ஃபோன் பேசிட்டு ஷீ எந்திரிச்சு நடந்து போயிடுறான். அப்போ அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஆச்சு, எதுக்கு ஷீ போயிட்டா அப்படின்னு கேட்க, ஷீ கூட ஒருத்தர் இருப்பாள், அவன் சொல்கிறான், கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்கார் அவர், என்னன்னு தெரியல, முகம்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் எனக்கு தெரிஞ்சு யூயுக்கு பாம்புனாலே பிடிக்காது, அதுவும் ஷீ வச்சிருக்க அந்த யூயோ பிரேக்கப் பண்ணிடுவான்ல அப்படின்றான். அடுத்த சீனில் வெய் அவனுடைய அந்த பாம்பு பண்ணையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்கு ஷீ வரான். அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால அவன் மேலெல்லாம் ஒரே வேர்வையாக இருக்குது. என்ன இவ்வளோ வேர்வை இருக்குது அப்படின்னுட்டு அவன் துணி எடுத்து துடைக்க போகிறான். அந்த துணியை தட்டி விட்டுட்டு ஷீயை கையால் அவனை தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வேலை செய்கிற பையன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி, ஐயோ என் கண்ணில் என்னமோ பட்டுருச்சு அப்படின்னு அந்த பக்கம் போகிறான். அதுக்கு ஷீ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பாரு உன்னை விட அவன் ஓவராக வெக்கப்படுறான் அப்படின்னு கிண்டலாக சொல்ல, வெய்ஷியோட பேக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிறான். நம்ம கடைசியாக மீட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்க, அவன் 5 நாளுன்னு சொல்ல, இல்லை 6 நாள் ஆச்சு அப்படின்னு கரெக்டாக ஷீ சொல்கிறான். அதுக்கு வெய் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சிகரெட் நல்லா இருக்கு அப்படின்னு சமாளிக்கிறான். அப்போ ஷீ அவனை பக்கத்தில் இழுத்து, என்னாச்சு, பாம்போடைய எக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டே அப்படின்னு கேட்க, இல்லை இந்த வருஷம் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஷீயோடைய மனசுக்குள்ள, ஏண்டா எங்கிட்டயே பாம்போடைய மார்க்கெட் பற்றி பேசுறியா, எனக்கு தெரியாதா, நீ சும்மா போய் சொல்கிற அப்படின்னு அவனுக்கு தோணுது. அடுத்த சீனில் அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்குக்கு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி க்யூட்டாக நடந்துக்கிறத பார்க்குற மற்றவங்கெல்லாம், பாரு அவங்க 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ வெய்க்கு தோணுது, இப்போ ஆட்டம் சீசன் வந்துருச்சு, இத்தனை நாள் ஆயிடுச்சுல, ஏன்னா அவன் கடைசியாக யூயூ கூட பிரேக்கப் பண்ணும்போது நான் அவகிட்ட எவ்வளோ கெஞ்சனா என்னை விட்டுட்டு போகாதன்னு, ஆனால் இப்போ நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட இவ்வளோ ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஒரு சின்ன ஸ்பெஷல் சீன் இருக்குது. அதான் குவாஷ் எங்கே ஷியாவுக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால, எனக்கு இந்த ஊரில் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் எங்கே இருக்குன்னு தெரியும்னு, அதை சும்மா பொய் சொல்லியிருக்கான். அவன் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் வெளியில் வந்து இவனுடைய ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி 3 நாள் எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ வேவ்ஸ். பை.